அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நாளை தினம் நம்மளுக்கு குடியரசு தின விழா அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு விடுமுறை. அதனால் கான்ட்ராக்ட் க்ளோசிங், அதாவது மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இன்றே செய்கிறார்கள். அதனால தான் மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங். இது 0 to ஹீரோ ஸ்டெப்ஸ். நம்மளுக்கு 0 to ஹீரோ அப்படிங்கிறதோட அர்த்தங்கள் நம்மளுக்கு பலவாறு தெரிய வேண்டும். இதனை பற்றி புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய பேர், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நிறைய பேர் பை பண்ணியிருப்பாங்க அல்லது செல் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் அதனை இன்று ஆப்போசிட் செய்ய வேண்டும். அதாவது பை பண்ணியிருந்தா அதை அவங்க செல் பண்ணணும், அவங்க செல் பண்ணியிருந்தா அவங்க பை பண்ணணும். அப்போ அதற்குண்டான கவரிங் இன்னைக்கு நடந்தே தீரணும். அப்போ இதனால் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை அந்த கான்ட்ராக்டை அவங்க க்ளோசிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்கள் லாபமாக இருந்தாலும் அல்லது நஷ்டமாக இருந்தாலும் அதனை அவர்கள் செட்டில்மெண்ட் செய்ய வேண்டும். அதனால் ஒரு ப்ரீமியம் நம்மளுக்கு ஆப்ஷனை ரைட்டிங் பண்ணுவாங்க, செல்லிங் பண்ணுவாங்க. அந்த செல் பண்ணும்போது அவர்களுக்கு உண்டான, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ ஒரு செல் பண்ணுறாங்க, ஒரு ப்ரீமியத்தை செல் பண்ணுறாங்கன்னா அது எதனை நோக்கி பயணம் அப்படின்னா, ஜீரோவை நோக்கி பயணம் அல்லது ஹீரோவை நோக்கி பயணம். இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கணும். அப்போது இந்த 200 ரூபா ப்ரீமியத்தை அவங்க செல்லடிக்கிறாங்கன்னா அது மேலே போச்சுன்னா அவங்களுக்கு நஷ்டம், ஆனால் கீழே வந்தால் லாபம். அந்த கீழே வந்தால் லாபம் அப்படிங்கும்போது இது என்ன ஆகும்னா, ஒரு 10 ரூபாயோ இல்லை 20 ரூபாயோ ஒரு 30 ரூபாயோ 40 ரூபாயோ ஒரு 50 ரூபாயோ எத்தனையோ ரூபாய் இருந்தாலும், இப்போ 200 ரூபாயிலேருந்து 50 ரூபா வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு 150 ரூபா ப்ராஃபிட். இதன் போக அது இறங்கக்கூடிய வாய்ப்பு எதற்கு உண்டு அப்படின்னா, இன்னொரு 50 ரூபா தான் உண்டு. அப்போ அந்த 50 ரூபாய் விட இது இறங்குச்சுன்னா, இப்போ கால் ஆப்ஷன் இறங்கியிருக்குன்னா புட் ஆப்ஷன் ஏறி இருக்கும். அப்போ அதுவும் ஒரு ஏற்றம் கிடைக்கும். அப்போது இதை அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை கவர் பண்ணிவிட்டு இது இங்கே மேலே போகும்போது இதை செல் பண்ணுவாங்க. அப்போ திருப்பி இது என்ன ஆகும், இது கீழே வரும், இதுவும் 0 ஆகும், இதுவும் 0 ஆகும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கவரிங் ஷார்ட் அடித்து அதை கவர் பண்ணி இந்த இம்பேக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 to ஹீரோக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஆனால் இது நல்லா அப்சர்வ் பண்ணி ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். அந்த ஐடிஎம் ஆப்ஷனுக்கு உண்டான மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம். இப்போ எஜெக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 18,174 வர்த்தமாயிட்டுக்கு நேரம் 6:55. அப்போ நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ் என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பிப்ரவரி ஃபியூச்சர் நம்மளுக்கு 18,206 வர்த்தமாயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஒரு 30 புள்ளிகள் நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ். அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட நேற்றைய லோவுக்கு கீழ் நம்மளுக்கு ஆரம்பமாக வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது இங்கே நேர் தென்படுகிறது. இப்போ மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா 18,118 இருக்கிறது. இப்போ 18,100 புட் அப்படிங்கிறது நம்மளுக்கு 36 ரூபாய் இருக்கிறாங்க. உண்மையாலுமே நம்மளுக்கு 18,100க்கு கீழ் சந்தை இருந்தால் மட்டுமே அதற்கு மதிப்பு இருக்கும். அப்போ சந்தை இப்போ 18,118 இருக்கிறதுனால இது ஓடிஎம் புட் ஆப்ஷனாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சந்தைக்கு இப்போ 18,100க்கு மேல் இருந்தால் கண்டிப்பாக 18,100 ஜீரோவாக மாறும். அப்போது ஐடிஎம் இப்போ 18,100க்கு கீழே மார்க்கெட்டு இருந்தால் மட்டும்தான் இதற்கு மதிப்பு கிடைக்கும், 18,100க்கு மதிப்பு கிடைக்கும். அதுபோல் அப்போ நம்ம 18,000 புட் ஆப்ஷன் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா இப்போ 11 ரூபாய் இருக்கிறாங்க. இப்போ சந்தை 18,000த்திற்கு கீழ் இருந்தால் மட்டுமே இதற்கு மதிப்புகள் கிடைக்கும். அப்போ 18,000 புட் ஆப்ஷன் இப்போ 11 ரூபாய் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு 17,989 ரூபாய் இருந்தால்தான் இந்த 11 ரூபா மதிப்பு இருக்கும். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ மார்க்கெட் 130 புள்ளிகள் மைனஸ் ஆனால் தான் இதற்குண்டான சம மதிப்பே கிடைக்கும். 11 ரூபாங்கிற மதிப்பு மைனஸ் 130. அப்போ 130 புள்ளிகள் மைனஸ் ஆனாலும் இதற்கு உண்டான மதிப்பு இதுவே.
அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம வந்துட்டு ஒரு ப்ரீமியத்தை பை பண்ணிவிட்டு அது ஹீரோ டு ஜீரோ இல்லை ஜீரோ டு ஹீரோ நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போது ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டுமே மதிப்புகள் கிடைக்கும். அப்போ இந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக்குக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எதற்குண்டு இல்லை அப்படிங்கிறத நம்ம அனுபவ ரீதியாக பதிய வேண்டும். இப்போ நம்மளுக்கு அட்டவணை நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 18,100 டு 200க்குள்ளே தான் சந்தை இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறத பதிவு. அப்படின்னா இதை வந்துட்டு டோட்டல் ப்ரீமியம் ஒரு 50 ரூபாய் அப்படினால 18,050 டு 18,250. இதற்கு மேலே இவங்க பேனிக் ஆகணும். 18,100 புட்டையும் 18,200 காலையும் இவங்க ரைட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதற்கு மேல் அவங்க பேனிக் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கு 0 டு ஹீரோக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ 18,064 டு 18,155 வந்து ஷார்ட் ரேஞ்ச், 18,009 டு 18,191 ஒரு வைட் ரேஞ்சாக இருக்கும். அதனால் இந்த ஸ்ட்ரைக்ஸை வந்து 0 டு ஹீரோ ட்ரை பண்ணுங்கள். ஒரு இம்பேக்டடாக அதாவது இதற்குட்பட்டு இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை. பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர் பிப்ரவரி கான்ட்ராக்ட் நல்ல ப்ரீமியத்தில் இருக்காங்க. இவங்க ஒரு மல்டிபிள் ஹெட்ஜாக இருக்காங்க. அங்கே ஸ்ட்ராங்கிள் இருந்தது, இங்கே ஒரு 43,000 கால், 42,800 கால், 43,000 புட், 42,800 புட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராடல் இந்த மணி அண்ட் அவுட் த மணி ரெண்டுலேயுமே ஸ்ட்ராடல் இருக்கிறது. அப்போது நம்மளுக்கு 42,800 டு 43,000 ஒரு டேஞ்சர் ஜோன். அப்போ 43,000தோட வைட் ஜோன் நம்மளுக்கு தெரியும். 43,000 கால் 44 ரூபா, அப்போ 350 ரூபா. அப்போ 42,650 டு 43,350 இது ஒரு ஜோன். அடுத்து 42,800 110 ரூபா, 168 ரூபா. அப்போ இதை ஆட் பண்ணாலும் 300 பாயிண்ட்ஸ் வருது. அப்போ 42,500 டு 43,100 இந்த ஜோன் நம்மளுக்கு 0 டு ஹீரோக்கு இம்பேக்டடான ஜோனாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ஆர் ஷார்ட் கவரிங், அதாவது ப்ராஃபிட் புக்கிங் ஆர் ஷார்ட் கவரிங் இருந்து ஆகணும். அப்போ யாரேனும் ஒருவருக்கு நல்ல லாபம் இருந்தால்தான் அவர்கள் அதனை புக் செய்வார்கள். யாராவது ஒன்று நல்ல லாஸ் இருந்தால் தான் அவங்க கவரிங் செய்வாங்க. அப்போ இந்த புரிதல் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் ஜீரோ ஆர் ஹீரோ உருவாகும் இடமாக இருக்கும். அதனால் இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். இதனுடைய குறிகளை 42,584 டு 42,858, வைட் ரேஞ்ச் 42,426 டு 42,974, ரெசிஸ்டன்ஸ் 42,796, 42,858, 43,044, சப்போர்ட் லெவல் 42,696, 42,584, 42,448 இருக்கும். இதற்கு உண்டான கட்டண பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது ஜனவரி 28ஆம் தேதி துவங்குது. இது 3 விதமாக பிரித்துள்ளோம். ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட், ஆப்ஷன் டேபிள் அனலைசஸ் மற்றும் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இந்த 3ம் சேர்ந்து ஒரு வகுப்பாகவும், மிச்ச 2 சிறப்பு வகுப்புகள் ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்று ஆப்ஷன் செல்லிங்க்கென்று, இன்னொன்று ஆப்ஷன் 0 டு ஹீரோவுக்கு உண்டான வகுப்பு. இந்த 3 வகுப்புகளும் உங்களுக்கு விருப்பத்தில் எதில் வேண்டுமானால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இதனை பற்றி அறிந்து கொள்ள 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். இதில் எதுவுமே நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அதை உங்களுக்கு சேல் பண்ணல. உங்களுக்கு உண்டான விஷயங்கள் ஆப்ஷனை பற்றி என்ன புரிதல் ஏற்படுத்தணுமோ அதற்குண்டான வகுப்பாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கென்று தனித்துவமாக ஒன்று ப்ரிப்பேர் பண்ண, இது உங்களுக்கு எப்படி உங்களுக்குன்னு ஒரு டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வகுப்பாக இருக்கும். அதனால் இதனை பற்றி கற்றல் தெரிந்து உங்களுடைய சுய முடிவுகளில் எப்படி சந்தையை பார்ப்பது அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க இதற்கு கலந்து கொள்வது எளிமையாக இருக்கும், எளிதாகவும் இருக்கும், பயனாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.